வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 என வரவேற்கிறேன். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 8வது மாதம் 2026ஆம் வருடம் சனிக்கிழமை ஃபஸ்ட்டு மாடு விற்பனை. இன்றைக்கெல்லாம் விலை கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாடு இலசுதான் இருக்குதுங்க. ஆனால் அவர் 2 வைப்பில் போடுற எப்படி தான் நீங்கள் பாருங்க. கறவை உண்டு பண்ணி விற்கலான்னு பார்த்தேன். 3 லிட்டர் கொண்டாந்துடலாம். சரி, அதுக்கடையில் ஆராய்ச்சி நீங்கள் கொண்டு கிளி விட்டு பக்கும் பண்ணி காசை பாருங்கள். 23,000 இதோட விலை. நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. மாட்டில் எந்த குறையும் கிடையாது. எல்லா மாடுகளும் 7 மாடு விற்பனை. 7மே சுழி சுத்தமான மாடு. வைக்கப்பில் அப்படியே வாய் நம்ப திங்கி தண்ணி 1.5 குடம் குடிச்சிருச்சு. அறமாக ஒரே முட்டை ஏறக்கூடாதுன்னு போட்டு வச்சுருக்கிறேன். பல் நல்லா இருக்குது. சிறுபல் அரிசியாட நல்லா ஜம்முன்னு இருக்குது. பல் வைக்கப்பில் எப்படி திங்குதுன்னு பாருங்க. ஒரு பஞ்சா இது பேருக்கு ஒரு நாள் பஞ்சு இந்த காற்றுல கட்டி போட்டு ஒன்றுமே அது ரெடியாகல. மாடு நல்லா பக்குவம் பண்ணோம்னா மாடு வேறு கோப்பாயிரு. 23 ரூபாய்க்கு தர்ற ஃபஸ்ட்டு மாடு 3 லிட்டர் உண்டு பண்ணிடலாம். இப்போ எவ்வளோ வருது நீங்கள் கேட்கலாம். இப்போ 1.5 வருது, ஆனால் 3 லிட்டர் உண்டாக்கலாம். மாடு அருமையான கிடையாது. இன்றைக்கி தான் வந்திருக்கிறதுனால பால் நறுக்குன்னு சொல்கிறதுக்கு 2 நாள் குடிச்சுன்னு எனக்கு மாட்டை கண்டு பார்த்தா தெரியும். 23 ரூபாய்க்கு இப்போ அந்த கேராக்கி நேரத்தை நீங்கள் வாங்கவே முடியாது. செனையெல்லாம் இல்லை. 2வது மாடு பல்லு நல்லா வாட்சியாட் இருக்குதுங்க. 27,000 தான் விலை. இது உள்மடி மாதிரி மாடு. 3 லிட்டர் தாராளமாக கறக்கு. இதே போல் நான் ஒரு மாடு போட்டிருந்தேன். அந்த மாடு நினச்சிக்காதீங்க. அந்த மாடு வேறு அடுத்து காட்டுறேன், அதையும் பாருங்கள். 27,000 இது 3 லிட்டர் பால் கறக்கு. ஏன்னா செல்லில் பார்த்து வாங்குறதுனா கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் பொறுமையாக பார்க்கணுன்னு ஒருத்தர் நான் தெளிவாக ஒன்று நீங்கள் போய் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தாங்க கூட நான் சொல்லிடுவீங்க. 27,000 ரூபா கொடுங்க. 2வது மாடு செனையெல்லாம் இல்லை. கைக்கார 3 லிட்டர் 2.5-3 உறுதியாக வரும். பக்குவம் பண்ணுன்னா அதுலேருந்து பால் கூடு. சும்மா கட்டி போட்டு கைக்கறவைகளாம் விட்டால் பால் சுத்தமாக வத்திக்கி அப்புறம் மறுக்கா கூடுறதுக்கு லேட் ஆகிடும். பக்குவம் பண்ணிங்கன்னா தான் மாடு பல் நல்லா இருக்குது. 2வது மாடு. அடுத்து 3வது கிடேரி 6 பல் மாடு. சூப்பர் மாடுங்க. 42,000 விலை. செனையெல்லாம் இல்லை. 6 பல் 2 சைடுமே சின்ன பல் இருக்குது. பால் 5 சொல்லி கொடுத்தாங்க. மாடு கொஞ்சம் துவசல் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகும் பால் கறக்கிறதுக்கு. வீட்டில் தான் கறந்தாங்க. கொண்டங்கனை எல்லாம் சூப்பராக இருக்குது. சுழி சுத்தமான கிடையாது. 6 பல் 42,000 இதோட வேலை. எல்லாம் அனுசரித்து தர்ற செனை உறுதி கிடையாது. நீங்கள் கொண்டு பக்குவம் பண்ணி ஒரு ஊசி ஒரே ஊசியில் நிற்கி இதெல்லாம் வாடலாட்ட மாடு கொண்டு போய் தாராளமாக கறங்க. இன்றைக்கி கும்மி அடிக்கின்னு சொல்லியிருந்தாலுங்க. அதனால் ஒரு 9 மணி வரைக்கும் ஃபோன் எடுப்பேன். 6 மணிக்கெல்லாம் வீடியோ வந்துடும்னு நினைக்கிறேன். 9 மணிக்கு மேலேனா ஃபோன் எடுக்கலைன்னா அப்புறம் காலையில் கூப்பிடுங்க. விற்றாலும் வித்திலினாலும் உங்களுக்கு நான் காலையில் என்னங்கிறத சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வேணால் அனுப்பிச்சி விடுங்க, பதில் சொல்கிறேன். இந்த மாடு தான் பழைய மாடு. அதாட்டவே இருக்குன்னு சொன்னேன். இது இப்போ 27 ரூபா கொடுங்க தாரேன். மடி உள்மடி மாதிரி 3 லிட்டர் பால் கறக்கு. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நெய்க்காரவெடி கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்லங்க. அப்புறம் அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், உங்களையும் பார்க்கணும், வீடியோவையும் பார்க்கணும், காசையும் பார்க்கணும், பணத்தையும் பார்க்கணும், பொழப்பையும் பார்க்கணும்னு இருக்குது. கொண்டு போய் கறங்க. 27 ரூபா கொடுங்க தாராளமாக தர்றேன். 4வது மாடு. அடுத்து 5வது கிடேரி 2 பல்லு மொட்டை. அருமையான கிடேரி. 37,000 விலை. பால் நல்ல வாழுங்க. இன்னும் நீங்கள் ஒரு 20 நாளைக்கெல்லாம் பக்கம் பண்ணிங்கன்னா 5 கொண்டாந்துடலாம். இப்போ நான் 3 சொல்லித்தர்றேன். செனை உறுதி கிடையாது. 5வது மாடு. நீ அடுத்து போடுற 2 மாடுமே செனை மாடு. 2மே விலைக்கு போடுற மாடு. இழப்புக்குதே அரைக்கட்டு வைப்பில் திங்கி. இது 2 பல்லு. இது செனையில் 3 லிட்டர் பால் கறக்கு. 37,000 இதோட விலை. மாடு இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து அடையும். அடுத்து செனை மாடு 7 மாதம் முடிஞ்சிருச்சு. 6வது மாடு செனை கிடேரி. அருமையான கிடேரிங்க. 42,000 விலை. மாடு பெருவிட்டு கிடக்குது. உங்களுக்கு மாடு இலசிருக்கிறத தவிர நீங்கள் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. சுழித்தப்புங்கிறது வந்து முதுகில் 2 சுழி இருந்தால் சொல்லிடுவேன். அசவு சுழி இருந்தால் சொல்லிடுவேன். ஏன்னா அதுதான் அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பார்ப்பாங்க. அது வெற்றி வேலை. அது நம்மளுக்கு தெரியாது. அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நம்ம எல்லா ஊருக்கும் போகிறதுக்கு மெட்ராஸ் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் முதுகில் 2 சுழி தான் நீங்கள் விற்கிறானே கஷ்டப்படுவீங்கதே. அதை நான் சொல்லிடுறது. அப்படி ஒரு சுழினால் ஒரு மாட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நானெல்லாம் அப்படி அந்த மாடை வாங்கவும் மாட்டேன், ஒருத்தர் கொடுக்கவும் மாட்டேன். அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் எந்த மாடு வாங்கினாலும் நல்லா இருப்பீங்க. அதில் உறுதியாக நினச்சிக்கிட்டே
கொண்டு வாங்க. 6வது மாடு 7 மாத சனம் முடிஞ்சுது. மாடு இலசத்தான் இருக்குது, பெருவெட்டில் ஒரு அளவுக்கு இருக்குதுங்க. 42,000 இதோட விலை. அடுத்து இதுவும் அதே சனதை. மாடு இலசத்தான் இருக்குதுங்க, வேறு எந்த குறையும் இல்லை. மாடு ஓரளவுக்கு இது 35,000 தான் போட்டிருக்கிறேன். மாடு அதை விட கொஞ்சம் பொடி மாடு. பல் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வாட்சியாட்டக்குது, பெரும்பல். 35,000 7 மாத சனை. காம்பெல்லாம் எந்த தப்பும் இல்லைங்க. ஒரு காம்பு சிறுசுன்னு ஒருத்தர் வீடியோ விளையாட்டு கேட்பாங்க, அதுக்கு சொல்கிறேன். பாலெல்லாம் சூப்பராக வருது 4 காம்புலையுமே. அதெல்லாம் பார்த்து வாங்கினேன். நல்லா பக்குவம் பண்ணுங்க. கொண்டு போய் செனமாடு ஒரு மூட்டை வருத்தி பார்த்துன்னு கதையே வேறு. 35 ரூபாய்க்கு செனமாடு 6 தாரா சொல்லுங்கள். 60 நாள் நீங்கள் மேய்க்க வேண்டியது. எங்கள் அடித்தோரை செக் பண்ணியாச்சு. 60 நாள். 10 நாள் கூட போகலாம், 5 நாள் கூட போகலாம், 20 நாள் கூட போகலாம், 20 நாள் கம்மியாகலாம். தங்கமாக கொண்டு போய் அட்வான்ஸ் போட்டு ஏற்றிட்டு போய் கறங்க.